பெத்த தாயே தன்னோட 1.5 வயசு குழந்தைக்கு விஷத்தை வச்சு கொண்டு இருக்காங்க. இந்த விஷயம் சேலத்துல நடந்திருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டையாகி ஒய்ஃப் பிரிஞ்சு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அம்மா வீட்டுல இருந்து வேலைக்கு போயிட்டு வரதா இருந்திருக்கு. வேலைக்கு போன இடத்துல வேற ஒருத்தர் கூட அஃபேர் ஆகி அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த குழந்தை தொல்லையா இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொண்டு இருக்காங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்ட்டு குழந்தைக்கு பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா டாக்டருக்கு சின்னதா டவுட் வந்து அந்த குழந்தைய ஃபுல் செக்அப் பண்ணிருக்காங்க. அப்பதான் தெரிய வருது அந்த குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து, அதுவும் சாப்பாட்டுல விஷத்தை கொடுத்து கொன்னுட்டாங்கன்னு சொல்லி. உடனே அந்த டாக்டர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் வரதுக்குள்ள இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி தலைமறைவாயிட்டு இருக்காங்க. போலீஸ் தீவிரமா அவங்களை தேடி கண்டுபிடிச்சு ஜெயில போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு பேரு குழந்தை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களால தான் வாழ முடியலன்னு சொல்லிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, அந்த குழந்தைய வச்சு நீங்க ஒழுங்கா வாழ வச்சிருக்கலாம்ல. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த குழந்தைய ஆசிரமத்திலயாச்சும் சேர்த்திருக்கலாம். இப்படி அந்த குழந்தை சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.